வணக்கம். நான் நடிகை அனுராதா, அவங்க டாக்டர் அபிநயஸ்ரீ பேசுகிறேன். நானும் இந்த யூனியனில் ஒரு மெம்பர் தான். இங்கே இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, பாலியல் பிரச்சனையாச்சு மாறி இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் அப்படின்னு. அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. எங்கள் யூனியனில் ஒரு ரூல் இருக்குது. யூனியனில் கார்டு எடுத்த பிறகு துபாய்க்கு போய் யார் டான்ஸ் ஆடினாலுமே கார்டை கேன்சல் பண்ணுவோம். அது அவுட் ஆஃப் ரூல். அதை இங்கே சில கேர்ள்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அதை கேள்வியே இது வரைக்கும் கேட்கல. எந்த பிரச்சனை அந்த கேள்வியை கந்தாஸ் மாஸ்டர் கேட்டிருக்காரு. சில பேர் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்குமே அடிக்க வர்றது, அதை நிராகரிக்கிறது, அதை பற்றி பேசாமல் இருக்கிறது, இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் லியோ மேட்ரு 35 lakhs ஸ்கேம் நடந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சாச்சு, ப்ரூஃபோட இருக்குது. அதுக்கப்புறம் இவர் கௌரி சங்கர், அவரும் ஒரு கோரியோகிராஃபர் தான். டான்ஸரோ கோரியோகிராஃபர் யாராக இருந்தாலும் மெம்பர் தான். பெரிய கோரியோகிராஃபர் சின்ன கோரியோகிராஃபர்லாம் இங்கே இடம் கிடையாது. அவரை ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் கை வச்சுட்டு அதுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கு. இவர் பிரசிடென்ட் தானே, தினேஷ் மாஸ்டர், எங்கள் தினேஷ் மாஸ்டர் தானே. ஒரு சாரி அவர் கேட்டுட்டார்னா, ப்ளஸ் யாரெல்லாம் இவர் கூட சேர்ந்து நிர்வாகத்தில் கை வச்சாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். இது எதுக்குமே நான் சொன்ன எந்த ப்ராப்ளத்துக்குமே பதில் சொல்லாமல் அதை தள்ளி போட்டு எப்போ போனாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அதை இது பண்ணுறாங்க. நாங்கள் ரூல்ஸ் பிரகாரம், எங்கள் பைலாவில் இருக்கிற பிரகாரம் தான் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எதுவுமே ரூலை தாண்டி அகெயின்ஸ்டாக நாங்கள் எதுவுமே பண்ணல. நாங்கள் 2 நாள் முன்னாடி மீட்டிங் வச்சுருந்தோம். வரல. இன்னைக்கு வந்தோம். இன்னைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆன 10 நிமிஷம் கூட கிடையாது. உடனே அடித்தடி சண்டை. அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் அசிங்கமாக பேசுறது, அடிக்க வருது. ப்ரெஸ் வரீங்க, டோரை மூடி கெலட்டா பண்ணுறாங்க. அதில் ஒரு இன்சார்ஜர் இருக்கார், வெங்கடேஷ். அவர் சொல்கிறாரு, ப்ரெஸ் வந்துட்டாங்களா, போங்க, இங்கே தொட்டோம் அங்கே தொட்டோம், இங்கே அமுக்கணும் அங்கே அமுக்கணும்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றாரு. அராஜகம் பண்ணுறாங்க. நியாயம் தான் கேட்குறோம். ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற தலைவர் அவர் 1000 பேருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அவருக்கு தேவையானவங்களுக்கு ஒரு மாதிரியும் தேவையில்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் இருந்தால் அப்புறம் அவர் ஃபிட் இல்லாதவர் தானே. இதை கேள்வி கேட்குற எங்களை பிரச்சனை பண்ணுறாங்க, அசிங்கமாக கேவலமாக நடந்துக்கிறாங்க. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு நடன இயக்குனராக நீங்கள் நார்மல் ஒரு கலைஞராக இருந்து சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டாலே பிரச்சனை தான். இன்னொன்று, அடிக்கிறதே தப்பு. ஆக்சுவலாக ஒரு சங்கத்தில் தலைவராக இருந்து எங்களோட தினேஷ் மாஸ்டர், இப்போவும் எங்கள் தினேஷ் மாஸ்டர் தான் வருது. எப்பயுமே அது உண்மைதான். எங்கள் தினேஷ் மாஸ்டர் இன்னொரு மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் கௌரி சங்கர் மாஸ்டர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவங்க அடிச்சிட்டாங்க. தினேஷ் மாஸ்டர் அடித்தது மட்டும் இல்லாமல் அவரோட கூட இருக்கிற மற்ற சக நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த அடிதடியில் ஈடுபட்டிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, தினேஷ் மாஸ்டர் நீங்கள் அடித்த அந்த நிமிஷமே இட்ஸ் அ கிரைம். உங்களுடைய பதவியை நீங்கள் இழந்துட்டீங்க. அங்கேயே அந்த நிர்வாகம் அந்த தகுதியை இழந்துட்டாங்க. அதுதான் உண்மை இல்லைங்களா? ஸோ ஒரு ஸ்கூல்லே போய் குழந்தைங்க அடித்தாலே சைல்டுக்கே இருக்கே, சீர்திருத்த பள்ளின்னு ஒன்று இருக்கே, குழந்தைங்களுக்குள்ள அடித்தாலே தப்பு, குழந்தைங்கள வாத்தியார் அடித்தாலும் தப்பு. அப்படி இருக்கும்பொழுது எங்கள் சங்கத்துக்கு தலைமை தாங்க எல்லா விஷயம் பண்ணக்கூடிய தலைவர் ஒருத்தர் அடித்தா, 1000 பேருக்கு ஒரு தலைவர், அந்த தலைவர் அடித்தா நாங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி நாங்கள் பார்த்துட்டு அப்படி போக முடியும்? வாங்கினவர் முறையாக நிர்வாகத்துக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட் இன்ன வரைக்கும் அது விசாரிக்கவே இல்லை. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாருங்க? அவர் என்ன அடிச்சிட்டாரு, நியாயம் வேணும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான். அவர் கேட்டிருக்காரு. அந்த நியாயத்தை கேட்டப்ப இவங்க எப்படி என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த பிரச்சனை துணைத் தலைவர் கல்யாண் மாஸ்டர், உங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட இந்த விஷயம் போச்சு. அவர்கிட்ட போன உடனே அவர் துணைத் தலைவர் அவரோட பதவியில் இருக்கும்போது ஆக்ஷன் எடுத்தாலும் ஆகணும். ஏன்னா தலைமை மேலேயே இங்கே பிரச்சனைனால அவர் கண்டிப்பாக உள்ள அதை கேட்டுதான் ஆகணும் போது அவரோட இதை கேட்குறாரு. அவரும் பொறுமையாக ஒரு வாட்டியும் லெட்டர் மூலியமா அஜெண்டா மூலியமா போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தப்ப இது இவங்களுக்குள்ள ஒரு தீர்வு வரலன்னு சொல்லி பெப்சிக்கு போச்சு. பெப்சிக்கு போய் செல்வமணி சார் முன்னிலையில் சில பேர் கொண்ட முக்கியமான நம்மளுடைய சீனியர் மெம்பர்ஸ் போயிருக்காங்க. மாஸ்டர் சாந்திகுமார் மாஸ்டர்லாம் இருந்திருக்காங்க. அங்கே போய் இந்த விஷயத்தை செல்வமணி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாந்தி மாஸ்டர் சொன்னாங்க. அது என்ன சொன்னார்னா, செல்வமணி சார் எங்களுக்கு இல்லை, அவர் என்ன உபதேசம் கொடுத்தாரு அப்படின்னா, உங்களோட சங்கத்தோட பிரச்சனையில் நாங்கள் இனிமேல் தலையிட மாட்டோம். உபத்தலைவர் அவர் என்ன பண்ணணும்னா, முறையாக சங்கத்துக்கு நிர்வாகிகள் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் இது ஆக்ஷன் எடுங்க அப்படி நீங்கள், ஏன்னா நிர்வாகத்தின் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால உபத்தலைவர் இதுக்கு 15 நாள் டைம் கொடுத்து ஒரு மீட்டிங் கூட்டலாம், ஒரு அவசர பொதுக்குழு கூட்டி அதில் நீங்கள் முடிவு எடுக்கலான்னு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்டவர் கனடா போனவர் திருப்பி வந்துட்டார். இதுக்காகவே அந்த பிரச்சனைக்காகவே திருப்பி ஏன்னா தினேஷ் மாஸ்டர் தான் சொன்னார், அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங்கில் அவர் வரட்டும், யார் அடி வாங்கினா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவர் வரட்டும், அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த பிரச்சனை பேசிக்கலாம்னு சொன்னார். அவரும் அதுக்காகவே அங்கேருந்து டிக்கெட் போட்டு திருப்பி லெட்டர் கொடுக்கும்போது இவங்க ஆக்ஷனே எடுக்கலை. அப்போது உபத்தலைவர் அவசர பொதுக்குழு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து 1 வாரத்துக்கு மேலே எல்லாம் பேசி ஒரு பொதுக்குழு நடத்தி
நிறைய பேர் 200 பேருக்கு மேலே அந்த பொதுக்குழுவில் வந்து பேசி தான் இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. எடுத்த முடிவுகளை வந்து நாங்கள் இன்னைக்கு சுமூகமாக நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் வந்தோம். ஆனால் அது அவங்க வாங்கவும் இல்லை. யாரையும் ரொம்ப அவமதிப்பு பயங்கர. நாங்கெல்லாம் வந்து இந்த யூனியன்ல 43 வருஷம் இருக்கோம். பெண்களை அவங்க வேலை கொடுக்குற பெண்களை விட்டு எங்களை வேணும்ட்டே தூண்டி விடுறாங்க. அவமரியாதையா பேசி ஆல்மோஸ்ட் கிட்ட வராங்க, அடிக்கிற மாதிரி வராங்க. கேர்ள்ஸ் டான்சர்ஸ் எங்களெல்லாம் பார்த்து குட் மார்னிங் அக்கா, குட் ஈவினிங் அக்கா, வணக்கம் அக்கா, நமஸ்காரம் சொல்லக்கூடிய கேர்ள்ஸ் அடிக்கிற ரேஞ்சுக்கு வராங்க. எல்லாம் ரவுடிஸை பார்த்துட்டு தான் இந்த சம்பவம் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது இந்த நடன இயக்குநர்கள் மட்டும்தான் எல்லாருமே காலில் வணங்கி நாங்கள் எந்திரிப்போம். ஏன்னா குருஸ்தானம் அது ஒரு இந்த இத்தனையோ குருக்கள் இங்கே இருக்காங்க, அவங்களோட சிஷ்யர்களும் இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து நாங்கள் நிச்சயமாகவே இன்றைக்கி வந்து கல்யாண் மாஸ்டரோட தலைமையில் இதை வந்து இந்த மாதிரி எல்லாரும் தீர்மானம் எடுத்திருக்காங்க. மாஸ்டர் நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு அவர் ஒரு நிமிஷம் தான் அப்படியா சரி ஓகேன்னு இந்த நிர்வாகம், ஏன்னா அவர் சொன்னது தானே, நான் சாரி கேட்டுறேன், நான் போயிடுறேன், நீங்கள் எலெக்ஷன் வச்சு எடுத்துக்கலாம். அது இன்றைக்கே அவர் போயிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆக்சுவலாக எங்களுக்கு யாருக்குமே தினேஷ் மாஸ்டர் தலைவர் மேல எங்களுக்கு தனிப்பட்ட விரோதமோ காழ்ப்புணர்ச்சி எதுவுமே கிடையாது. நாங்கெல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவரு. ஆனா நிர்வாகத்தின் தலைமையில இருக்கும்போது சில கட்டுத்திட்டங்களும் சில சட்டத்துக்கு உட்பட்டு தான் யாரா இருந்தாலும் நடக்கணும். அது மீறும் போது குரல் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. என்ன காரணமாகவும் இருக்கட்டுங்க. இங்க நடக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க பிரசிடென்டா இருக்கிறதுக்கு அன்ஃபிட்னு சொல்லிட்டாரு. இல்ல அது எதனால அவரை வந்து அந்த கௌரி சங்கர் என்ற ஒரு மாஸ்டர் வந்து எதனால தலைவர் இந்த யூனியன் தலைவரே அடிச்சாருன்னா, அவர் எதை சொல்ல வந்தார்னா, ஏன்னா யூனியன் தலைவரே வந்து யாரையும் மதிக்கிறது இல்லை. ஒரு மாஸ்டர்னா அவங்க பெரிய மாஸ்டரோ சின்ன மாஸ்டரோ எல்லாரையும் மதிக்கணும். இங்கே அதுதான். அப்படி இருக்கும்போது தலைவரே வந்து எல்லாரையும் கீழே ஒர்க் பண்ணாத மாஸ்டர்லாம் கேவலமாக இழிவாக சொல்கிறது, ஒர்க் பண்ணுற மாஸ்டருக்கு மரியாதை கொடுக்கறது, இதெல்லாம் இங்கே நடக்கிறதே இத்தனை வருஷமாக நடக்கலை. இது வரைக்கும் நடக்கலை. இப்போ இந்த 2 வருஷமாக தான் ரொம்ப, இந்த 4 வருஷமாக தான் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த கௌரி சங்கர்ன்ற மாஸ்டரை ஏன் அடித்தாங்கன்னா, நிர்வாக சீர்கேடு இங்கே நிறைய நடக்குது. இந்த நிர்வாக சீர்கேடு, ஆமாம் நிர்வாக சீர்கேடு நிறைய நடக்கிறனால அது அவர் என்ன சொன்னார், மாஸ்டர் நீங்களே ஒரு மாஸ்டரை வந்து இழிவாக பேசுகிறீங்களே, அறிவில்லைன்னு சொல்லி பேசுகிறீங்களே, அப்போ அது தப்பு இல்லையா, தப்பு கேளுங்க, சாரி கேளுங்க மாஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதான் இதை இருடா சாரி கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மீட்டிங் மாஸ்டருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா மாஸ்டரும் கேட்டாங்க, சாரி கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒருத்தர் அறிவில்லைன்னு ஒரு மாஸ்டரை சொல்லியிருக்கீங்க, தப்பு அப்படின்னு சொல்லி சாரி கேட்க சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, சாரியே கேட்கல. இது ஒரு 1 வீக்காக ஓடிட்டு இருக்கு, அந்த மாஸ்டர் குரூப்பில் 1 வீக்காக ஓடிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. அப்போ என்ன ஆச்சு, எல்லா மாஸ்டரும் கேட்கும். அப்போ இந்த கௌரி சங்கர் மாஸ்டர் என்ன சொன்னார்னா, இந்த மாஸ்டர் வந்து அப்போ என்ன சொல்லியிருக்காரு, கடைசியில் சாரிலாம் கேட்கல, நான் வேணா வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, ஒருத்தர் அறிவில்லைன்னு கேவலமாக திட்டிருக்கீங்க, வருத்தப்படுறது எங்களுக்கு வேண்டாம், சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்கல. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் நிர்வாகத்துக்கு ஃபிட்டு கிடையாது, அன்ஃபிட்டு கூட கிடையாது, யூஆர் நாட் ஃபார் ஃபிட்ன்னு சொல்லியிருக்காரு பிரசிடென்ட்டுக்கு தான் ஃபிட்டு கிடையாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தையுமே எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க. இது ரொம்ப தப்பு. இந்த இதில் வந்து சிஎம் தப்பு பண்ணாலும் சரி, பிஎம் பண்ணாலும் எல்லா பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஒரு யூனியன்ன்றது ஒரு குடும்பம் மாதிரி இது, புரியுதுங்களா? இந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒரு ரூல்ஸ், இன்னொருத்தருக்கு ஒரு ரூல்ஸ் கிடையாது. நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே. நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கோங்க, ஒரே மாதிரி இருக்கணும்ல. அப்போ ஒரு பிரசிடென்ட் தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? அதுதான் நாங்கள் என்ன கேட்டோம், இருடா ஒரு நிமிஷம், நாங்கள் என்ன கேட்டோம்னா, அப்போ கௌரி சங்கர் வந்திருக்காரு, அவர் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட இது விசேஷம் சொல்லி வந்திருக்காரு. இவர் இது பேசி 5 months ஆயிடுச்சுங்க. 5 months யூனியனில் எந்த இதுவுமே எந்த கூட்டமும் போட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலை இவங்க. ஏன்னா இவங்க மேலே தப்பு, அதனால இவங்க ஆக்ஷன் எடுக்காம விட்டுட்டாங்க. இது எங்களுக்கு கூட்டினாலும் மீட்டிங் போட்டாலும் லேடிஸ் ரவுடிஸை வச்சு கூட எங்களை மிரட்டுறாங்க. அந்த ஒரு நிமிஷம், நிர்வாக சீர்கேடுன்னு சொன்னீங்க, அது என்ன நிர்வாக சீர்கேடு? நிர்வாக சீர்கேடு
சீர்கேடுனா இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகி ஒருவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது. அந்த குற்றச்சாட்டுக்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து அவரை யூனியனுக்குள்ளேயே வரவிடக்கூடாதுன்ட்டு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம். யார் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருந்துச்சுங்க? மாரின்னு ஒருத்தர் மேலே அவர் முன்னாடி இருந்த முன்னாள் தலைவராக இருந்த மாரின்றவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருந்து அவர் யூனியனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் தலைவர் அவர்கள் மினிட்ஸ் புக்கில் சைன் போடணும், அப்போதான் அது செல்லும். ஆனால் இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுன்றதுனால நிறைய பாரபட்சம் பார்த்து அவர் சைன் போடலை. இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவர் அந்த மாதிரி பாரபட்சம் நிறைய விஷயத்தில் பார்ப்பாரு. அதே மாதிரி லியோ விஷயத்தில் யூனியனுக்கு வர வேண்டிய கமிஷன் காசு கிட்டத்தட்ட 35 lakhsன்னு சொல்கிறாங்க. 35 lakhs அது இன்னும் வரல. அதுக்கும் இவர் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி நிறைய சீர்கேடுகள் சொல்லணும்னா சொல்லிட்டே இதெல்லாம் தான் கௌரி சங்கர் கேட்டார். இந்த மாதிரி இருக்கு, நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டீங்களே, அப்ப நீங்க தலைவரா இருக்கிறதுக்கு ஃபிட் எப்படி